வணக்கம், இது பிராண்டி செய்திகள். மதுரையின் வீர விளையாட்டு உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று சீறி பாயும் காளைகளுடனும் திமிரும் காளையர்களுடனும் இரத்தமும் சதையுமாக தொடங்கிவிட்டது. ஆனால் மைதானத்தில் திடீர் சலசலப்பு. விழாவை தொடங்கி வைக்க வேண்டிய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தாமதமாக வந்ததால் வாடிவாசலில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. அங்கு நடந்தது என்ன? இதோ நேரடி தகவல்கள். தை 2ஆம் நாள் பாலமேடு கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. காலை முதலே காளைகள் வாடிவாசலில் அணிவகுத்து நின்றன. இருப்பினும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்ட நேரத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஜல்லிக்கட்டு தொடங்குவதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டது. ஏற்கனவே ஆவேசமாக இருந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மத்தியில் இது சிறு சலசலப்பை ஏற்படுத்தியது. இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்து கொடியசைத்து விழாவை தொடங்கி வைத்த பின்னரே மைதானம் உற்சாக வெள்ளத்தில் நனைந்தது. சீறி பாய்ந்த காளைகளை அடக்க மல்லுக்கட்டிய வீரர்களால் பாலமேடு திணறியது. பாலமேடு களத்தின் முக்கிய தகவல்கள். திமிரும் காளைகள். 800க்கும் மேற்பட்ட காளைகள் முன்பதிவு செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பின் வாடிவாசலில் அனுமதிக்கப்பட்டன. பரிசு மழை. பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் அதிக காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பைக், தங்க நாணயங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. பாதுகாப்பு ஏற்பாடுகள். சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தாமதமாக வந்தாலும் உதயநிதி ஸ்டாலினின் வருகைக்கு பின் ஜல்லிக்கட்டு களம் அனல் பறக்கத் தொடங்கியது. இதுவரை 10ற்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் இன்று களம் காண போகும் அந்த வீர தமிழன் யார்? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி யாஷ்.